உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் மாவை சேனாதிராஜாவின் இழப்பு தமிழ் அரசியல் களத்தில் பாரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தமிழ் அரசியல் தலைமைகள் மீதான மக்களின் வெறுப்பையும் சம்பாதித்துள்ளது. சுகையினம் காரணமாக கடந்த 28ஆம் தேதி யாழ்ப்பாண வைத்தியசாலையின் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட மாவை சேனாதிராஜா 29ஆம் தேதி தனது 82வது வயதில் உயிரிழந்தார். இவ்வாறான நிலையில் மாவையின் மரணத்திற்கு காரணமான தமிழினத்தின் தமிழரசு கட்சியின் துரோகிகள் என பெயரிடப்பட்ட பதாகை மயானத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. குறித்து பதாகையானது வடக்கு மற்றும் கிழக்கு தமிழ் தேசியத்தை நேசிக்கும் தமிழ் மக்கள் என தெரிவிக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. குறித்த பதாகையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன், நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன், தமிழரசுக் கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் என்று பலதரப்பட்டோரின் புகைப்படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. மாவையின் இறப்பு உடல்நலக்குறைவை தாண்டி மன அழுத்தத்தால் ஏற்பட்ட ஒரு விடயம் என்று அனைவராலும் தொடர் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. மாவையின் உறவினர்களும் சில அரசியல் தலைமைகளை மாவையின் இறுதிக் கிரிகைகளில் கலந்து கொள்ளக்கூடாது என்று எச்சரித்திருந்ததாகவும் செய்திகள் வெளியாகியிருந்தது. இவ்வாறு எச்சரிக்கப்பட்டவர்கள் இறுதிக் கிரிகைகளில் கலந்து கொள்ளாத நிலையில் ஒருவேளை இவர்களின் தொடர் அழுத்தத்தின் காரணமாகத்தான் மாவை பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்றும் சமூக ஊடகங்கள் உட்பட அதே கட்சியை சார்ந்த முன்னாள் உறுப்பினர்களும் கருத்து தெரிவித்திருந்தனர். இவ்வாறான சூழ்நிலையில் தற்போது குறித்த பதாதைகள் காட்சிப்படுத்தப்பட்டிருப்பது தமிழ் அரசியல் தலைமைகள் மீதான தமிழ் மக்களின் ஆதங்கத்தையும் மற்றும் கோபத்தையும் வெளிப்படையாக காட்டுவதாக சிலர் சமூக ஊடகங்களில் கூறி வருகின்றனர். உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி.